ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் வெட்கப்படாதபடி நான் காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை வேளையில உங்களுக்காகத்தான் அவர் சொல்லுகிறார், என் ஜனம், நீங்கள் அவருடைய ஜனம், வெட்கப்படுவதில்லை, வெட்கம் அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் ஆண்டவர் வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லுகிறார், வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார் என்றால், பிசாசு நம்மை மனமடிவாக்குவதற்கு அவன் தந்திரமாய் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் வெட்கம். நம்மை ஒரு காரியத்தில் அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி செய்யாத குற்றத்தை செய்ததாக சொல்லி, நடப்பிக்காத காரியத்தை நடப்பித்ததாக சொல்லி நம்மை அவமானப்படுத்துவார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த அவமானம் நிந்தை வந்தாலும் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தும் பொழுது அந்த வெட்கமெல்லாம் மாறி போகிறதை காண முடியும். நீங்க வேதத்தில் பார்த்தால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? போர்த்திபார் என்பவருடைய வீட்டில வேலைக்காரனாக, அடிமையாக சேர்க்கப்பட்ட யோசேப்பு பின்பு படிப்படியாக உயர்ந்து அதே வீட்டில் அவன்தான் காரியதரிசியாக மாறிவிட்டான். அவன்தான் சகலவற்றையும் கவனிக்கிற ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அவன் அழகான தேகம், அவன் அழகான வடிப்பான அந்த சரீரம், அது போர்த்திபாருடைய மனைவியை இழுத்தது. அவள் சொல்லுகிறார், யோசேப்பு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வா நம்ம இணைந்திருப்போம். அவன் முடியாதுன்னு சொல்றான். எத்தனையோ முறை அவ வருத்தி பார்த்தும் முடியல. கடைசி அவனை நிர்வாணப்படுத்துகிறாள். அப்பொழுதும் அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி வந்து விடுகிறான். அவன் அந்த வஸ்திரத்தை வச்சுட்டு அவன் மேல செய்யாத குற்றத்தை செய்ததாக சொல்லி சிறைச்சாலைக்கு அனுப்பினான். இப்ப சிறையில் இருக்கிறான், யோசேப்பு சிறையில் இருக்கிறான். நீங்க அந்த காட்சிய நீங்க அந்த இடத்துல நீங்க நின்று பார்த்தா என்ன நினைப்பீங்க? அவன் வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஐயோ எத்தனை வேதனை. கர்த்தர் யோசேப்போடு கூட தான் இருந்தார். செய்யாத குற்றத்திற்காக இப்படியா என்றெல்லாம் நாம் பேசுவோம். ஆனால் பொறுமையாக இருந்தார். யோசேப்பு பொறுமையாக இருந்தார். He kept patient in God's feet. தேவனுடைய பாதத்தில் அந்த பொறுமையை காத்து கொண்டார். பொறுமையா இருந்தார். நாட்கள் உருண்டோடினது, காலங்கள் உருண்டோடினது. சிறைச்சாலையிலேயே இவன் சிறை கைதியாக இருந்தவன் இப்பொழுது சிறைச்சாலையில் விசாரணைக்கு வருகிறவர்களை விசாரிக்கிறவனாக மாறிவிட்டான். அங்கேயும் யோசேப்புடைய தலை கொஞ்சம் உயர்த்தப்பட்டது. அதுவே நிரந்தரம் அல்ல. பின்பு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஹைலைட்டா தான், பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவராலும் கூடாது இருந்தது. அப்போது யோசேப்பின் பேர் பரிந்துரைக்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொன்னதை கேட்ட பானபாத்திரக்காரன் அதை சொல்லுகிறார் ராஜாவின் இடத்தில். ராஜா பார்வோன் அதை கேட்டு அவனை அழைத்து அனுப்புகிறார். He called Joseph from the jail. How great a thing happened there. அப்படி அவனை கர்த்தர் அவனை பார்வோன் அழைக்க ஒப்பு கொடுத்த போது
எப்படி இருந்திருப்பான்? சிறைச்சாலையில ஒரு மனிதன் எப்படி இருந்திருப்பான்? அலங்கோலமா இருந்திருப்பான். தாடி வச்சு, மீசை வச்சு, முடியெல்லாம் வளர்த்து, நல்ல வஸ்திரம் இல்லாம அப்படி இருந்திருப்பான் இல்லையா? வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, யோசேப்பை உடனே ஆட்கள் வர்றாங்க, யோசேப்புக்கு ஷேவ் பண்றாங்க, அவனுக்கு நல்ல குளிக்க வைக்கிறாங்க, நல்ல வஸ்திரத்தை உடுத்துறாங்க, தங்க சரப்பணிகளை அதாவது செயின் எல்லாம் போடுறாங்க. ராஜாவுக்கு முன்னாடி அவனை உயர்த்தப்பட்டவனாக தான் கொண்டு போய் நிறுத்தினார்கள். ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுதே அவன் ஒரு உயர்த்தப்பட்ட மனிதனாக போய் நிற்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள் இருந்து வெளிப்பட்ட போதோ பார்வோன் என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னை விட வேற யார் பாருக்கா, நீதான். நான் சிங்காசனத்துல மட்டும் இருந்துக்கிறேன், மற்றபடி எகிப்து முழுதும் நீதான் அதிகாரி. பிரைம் மினிஸ்டர் நீதான், நான் பிரசிடண்டா இருந்துக்கிறேன், நீ பிரைம் மினிஸ்டர், எல்லா அதிகாரமும் உனக்கு தரேன். இந்த அதிகாரத்தை பெற்ற போது நீங்க அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பார்வோன் யோசேப்பை உயர்த்திட்டாரு. இந்த போர்த்தேப்பார் பார்வோன் வீட்டில் தான் வேலை செய்யறான். அவன் என்ன நிலைமை அடைஞ்சிருப்பான்? அவன் மனைவி என்ன நிலைமை அடைஞ்சிருப்பா? யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினான். இவன் சகோதரர்களை குழியில தூக்கி போட்டானுங்களே, அவமானப்படுத்துறான்ல, அவனுங்க எல்லாம் வந்துடுறானுங்க. ஆகாரம் இல்லை, அந்த கோதுமைய நெல்ல கொள்முதல் பண்ணுவதற்காக, ஆகாரத்திற்கான தானியத்தை கொள்முதல் பண்ணுவதற்காக வரானுங்க. யோசேப்பு கண்டு கொண்டான். 10 பேர் சாஷ்டாங்கமா விடுறான் காலில். ஐயா சாமி எங்களுக்கு சோறு போடுகின்றான். கர்த்தர் அவனை தேசத்துக்கு மாத்திரம் இல்ல, தன் குடும்பத்துல தன்னை நிந்தித்து அவமானப்படுத்தினவர்களுக்கு நடுவிலையும் உயர்த்தினான். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை உயர்த்தவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஐயோ, என் வாழ்க்கையில ஒரே நிந்தங்க, ஒரே அவமானங்க, தோல்விங்க, எந்த மக்கள் திரும்பினாலும் நான் எதுக்கு அழைச்சாரா, என் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரா, ரட்சித்தாரா தெரியலங்க. அவ்வளவு போராட்டம், எனக்கு நெருக்கடிங்க. ஐயோ, நான் இவ்வளவு நெருக்கடியை பார்த்ததே கிடையாது. எப்பக்க திரும்பினாலும் கொஞ்சம் அப்படி மூச்சு விட்டு அப்பா நிம்மதியா இருந்தா மறுபடியும் ஒரு பிரச்சனை, நிம்மதியா இருந்தா மறுபடியும் ஒரு பிரச்சனை. என்னதாங்க பண்றது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. உங்களுக்காக தான் இந்த செய்தி. ஒரு காரியத்துல நீங்க ஜெயிச்சு வருவீங்க, அடுத்த ஒருத்தர் இடம்பி ஒரு காரியத்துல உங்களை போட்டு முக்குவான். ஆனாலும் முடிவு சம்பூர்ணமானது. Don't think that this is your end of your era. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்று நினைக்காது. இனி தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உன்னை உயர்த்த போகிறார். You shall see the God's hand that stay upon you and he lift you higher than your enemies. உன் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி உன்னுடைய எதிராளிகளுக்கு மேல கர்த்தர் உயர்த்தி வைக்கிறதை காண்பாய். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி நீங்க வெட்கப்படுவதில்லைங்க. இனி கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பதுதான். அவமானப்பட்டீங்களா, வெட்கப்பட்டீங்களா, உங்களுக்கு செய்தியெல்லாம் மாறுதல வருதா? நோ, fear not, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். மேன்மைப்படுத்துவா, ஆசீர்வதிப்பா. சோர்ந்து போகாதீங்க. தைரியமா சொல்லுங்க, என் ஜனம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் வெட்கப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை உயர்த்த போகிறேன், என்னை ஆசீர்வதிக்க போகிறேன், மேன்மைப்படுத்த போகிறார். அந்த வேலைக்காக நான் காத்திருக்கிறேன். காத்திருங்க. எல்லாம் மாறி போயிடும். சூழ்நிலை மாறும், வித்தியாசமா மாறும். கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது ஒரு வயது தடுக்க முடியாது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாரு. யார் நிற்க முடிஞ்சது? போத்தேபர் வர முடிஞ்சுதா? இல்லை இவருடைய சகோதரர்கள் தடுக்க முடிஞ்சுதா? நோ. When God's hand lifts you higher than your enemies, nobody stand before you to stop your blessing and everything.
தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன் எதிராளிக்கு முன்பாக உயர்த்தும் போது உன்னை ஒருவரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஏனால் உயர்த்துகிறது கர்த்தர், உயர்த்துகிறது சேனைகளின் கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த காலவேளை உங்களுக்கு மனமகிழ்ச்சியின் காலை வேளையாய் மாறுவதாக. ஆமென், ஆமென்.